இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இந்தியாவின் தேர்தலில் தங்களுக்கு வேண்டிய நபரை வெற்றி பெறச் செய்ய முன்னாள் அதிபர் பைடன் $21 மில்லியன் செலவு செய்திருக்கலாம் என அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தேகம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு கோமாளி, மோசடி பேர்வழி. சர்வாதிகாரி ஜெலன்ஸ்கி உடனடியாக பதவி விலகி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் காட்டம். திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள KS மூர்த்தி அவர்கள் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கோவை கொடிஷியா அரங்கத்தில் நடைபெற்ற கோவை, சேலம், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டத்தில் KMDK பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டார். ஹைதராபாத்தில் நீண்ட நாட்களாக கடுமையான இருமலால் அவதிப்பட்ட 26 வயது இளைஞரின் நுரையீரலில் சிக்கியிருந்த பேனாமூடியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிய மருத்துவர்கள். 5 வயதாக இருக்கும்போது விழுங்கிய பேனாமூடி 21 வருடங்களாக அவரின் நுரையீரலுக்குள் இருந்துள்ளது. தற்போது இளைஞர் நலமுடன் உள்ளார். கூகுள் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக இத்தாலி அரசு தொடர்ந்த வழக்கு. வட்டியுடன் சேர்த்து 3000 கோடி ரூபாய் செலுத்த கூகுள் முன்வந்ததால் வழக்கிலிருந்து விடுவிப்பு. சந்திராயன் 4 விண்கலத்தை 2027ஆம் ஆண்டு விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். ஆராய்ச்சி கருவிகளை 5 தொகுதிகளாக பிரித்து 2 ராக்கெட்டுகளில் அனுப்பும் திட்டத்திற்கான பணிகள் தீவிரம். டிக்டாக் விற்பனை தொடர்பாக சீன நிறுவனத்துடன் பேச்சு நடத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. யாருக்காவது டிக்டாக்கை விற்றால் இன்னும் சிறப்பாக செயல்படும் என்றும் கருத்து. கும்பமேளாவில் புனித நீராட முடியவில்லையா? கீழ்காணும் எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் 500 ரூபாயும் உங்கள் புகைப்படமும் அனுப்பி வையுங்கள். உங்கள் புகைப்படத்தை பிரிண்ட் எடுத்து புனித நீரில் நனைத்து உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்க வழி செய்வோம் என்று கூறி செய்தித்தாள் மூலம் நூதன மோசடியில் ஈடுபடும் கும்பலால் அதிர்ச்சி. முன்னதாக கும்பமேளாவில் புனித நீராடும் பெண்களை வீடியோ எடுத்து ஆபாச இணையதளங்களில் விற்பவர்கள் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருந்தது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் செலவினத்தை தனியார் நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தமிழக அரசுக்கு ரூபாய் 42 கோடி வழங்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.